நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ பிரியா, நான் பவித்ரா பேசுறேன். சொல்லு பவி. நான் கிளம்பிட்டேன்டி. வீட்ல என்ன சொல்ல போற? எக்ஸாம்ல போய் சொல்லிடுறேன். அங்கெல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, உடனே நான் கிளம்பிடுறேன். பாய். பாய். சரி ராஜி, நான் கடைக்கு போய் என்னன்னு ஃபோன் பண்றேன். சரி. சித்தப்பா. என்ன பவித்ரா, இன்னைக்கு சண்டே, புக்கோட கிளம்பிட்ட? காலேஜ் லீவ் தானே? இல்ல சித்தப்பா, எனக்கு இன்னைக்கு எக்ஸாம். இன்னைக்கு எக்ஸாமா? சொல்லவே இல்ல. தெரிஞ்சிருந்தா ராத்திரி சூடா டீ போட்டு கொடுத்துருப்பேன் நானோ. சித்தப்பா, நான் எக்ஸாம் நன்னா எழுதணும்னு சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி இருக்கட்டும். தாத்தா பாட்டி கால்ல விழுந்தா போதாதா? தாத்தா பாட்டி கிட்ட நேத்துக்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டேனே. நேக்கு கொஞ்சம் நர்வஸா இருந்தது, அதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு வந்தேன். அது ஒண்ணு இல்ல ராஜி, தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாருமே ஆத்துல இல்ல, அதனால சப்ஸ்டியூட்டா நம்ம கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க பாக்குற, அப்படித்தானே? இல்ல சித்தப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியா எழுதுமா. இந்த பார், இந்த ராம்கி சித்தப்பா மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயும் 100க்கு 100 மார்க் வாங்கணும். ஓகே? தேங்க்ஸ் சித்தப்பா. தேங்க்ஸ் சித்தி. பாய். பவித்ரா, ஆல் டிக்கெட் எடுத்துட்டியானோ? அதானே. எடுத்து வச்சிட்டேன் சித்தி. என்ன பாவி? நான் பாவி இல்ல, பவி. வாய் தவறி உண்மை வந்துருச்சு. ஆமா, அது என்ன சண்டே அதுமா புக்கோட அலையற ஸ்பெஷல் கிளாஸா? இன்னைக்கு எக்ஸாம். எக்ஸாமா? பிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டியா? என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? அது சரி கிட்டோனா? கிட்டு அண்ணாவா? என்ன திடீர்னு மரியாதை இன்க்ரீஸ் ஆகுது? இல்ல, நேக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம், அதான் உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு. நீ ஐயோ, கிண்டல் பண்ணாதீங்க. என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு அண்ணா தானே. இப்ப மட்டும் டைரக்டர் பீம்சிங் உயிரோட இருந்திருந்தாருன்னா பாசமலர் பார்ட் 1 உன்னை வச்சு படம் எடுத்துப்பாரு. பாவம் போய் சேர்ந்துட்டாரு. வாயை திறந்து ஏதாவது வாழ்த்தேன்னா? எமோஷனலா எனக்கு பேச்சே வரலம்மா. எந்திரிமா, இப்ப வாழ்த்துறம்மா. நீ எக்ஸாம்ல பிட் அடிக்கிறத டீச்சர் கண்டுக்காம விட்டுறணும். ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வாமா. சரி, பாய். பவித்து, நான் வேணா பைக்ல டிராப் பண்ணட்டுமா? வேண்டாம், என் ஃப்ரெண்ட் எனக்கு ஆட்டோ அனுப்பியிருக்கா, நான் அதிலே போறேன். அப்படியா? ஜாகிரதையா. ஓகே, பாத்துமா, ஜாகிரதையா போயிட்டு வா. பாய்னா. பாய். பாய். பாய்மா. இந்தாங்க, தேங்க்ஸ். ஹாய் பவி. என்ன பவி, கையில புக்கு, நெத்தில விபூதி, முகத்துல பதட்டம், கெட்டப்ப பிரமாதமா இருக்கு. என்ன எக்ஸாம்ல வீட்ல போய் சொல்லிட்டு வந்துட்டியா? ஆமா, இப்ப நடக்க போறது எக்ஸாம் மாதிரி தானே. சரி வாங்க, சீக்கிரம் போலாம். வாவ், சூப்பர் டி. ஹே, வாவ், ரொம்ப அழகா இருக்கா. அழகா இருக்கா. வாவ், சூப்பர் டி. என்ன பவி,
மாடர்னா வெளிய வர செம்ம ஸ்மார்ட்டா இருக்கடி இந்த ட்ரெஸ்ல. ஆமாண்டி பரமேஸ்வரர் ஐயராத்து பொண்ணு மாதிரி உள்ள போன இப்ப பாரிஸ் ஃபேஷன் மாடல் மாதிரி வெளிய வந்திருக்க. போட்டோகிராஃபர் வந்தாச்சா? போட்டோகிராஃபர்லாம் வந்தாச்சு, நீ போஸ் கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரை வச்சு இவ்ளோ செலவு பண்ணி ஸ்டில்ஸ் எடுத்துட்டு இருக்கியே பவி, உன் வீட்டுக்கு தெரிஞ்சா எதுவும் ப்ராப்ளம் வராதா? ஒரு ப்ராப்ளமும் வராது. நான் மாடல் ஆகணுங்கிறது என்னோட பேஷன். அது உங்க எல்லாருக்குமே தெரியுமே. தெரியும், இருந்தாலும் எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்பட வேண்டியது நான், அதுக்கு நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? உனக்கு தயக்கமா இல்லையாடி? எனக்கும் தயக்கமா தான் இருக்கு. ஆனா பேப்பர்ல டிவில வர ஆட்ஸ் மாடல்ஸ் எல்லாம் பாக்கும்போது நான் அதுல இருக்க கூடாதான்னு சொல்லி கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. உங்க தாத்தா பரமேஸ்வரர் ஐயர் இது குத்துப்பாரா? அதுக்கும் ஒரு ஆன்சர் வச்சிருக்கேன். தாத்தா கிட்ட போய் ஹரிகதா எப்படி போன செஞ்சுரியோட ஆர்ட் ஃபார்மோ அதே மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜி இந்த செஞ்சுரியோட ஆர்ட் ஃபார்ம்னு சொல்லி அவரையும் கன்வின்ஸ் பண்ணிடுவேன். உங்க தாத்தா இதுக்கெல்லாம் ஒத்துப்பாருன்னு எனக்கு தோணல. சும்மா இருடி, நானே மனசு கஷ்டப்பட்டு தைரியப்படுத்திக்கிறேன். நீ வேற ஷூட்டுக்கு முன்னாடி இப்படி டிஸ்கரேஜ் பண்ணாத. ஓ சாரி. ஷிட். பவித்ரா மேம், how do you know my name? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை பவி பவின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. பவினா நிச்சயமா பவித்ராவா தான் இருக்கும்னு நானா கெஸ் பண்ணேன். இல்ல, ஒரு ஆச்சாரமான குடும்பத்துல பிறந்துட்டு மாடலிங் ஃபேஷன் போகணும்னு நினைக்கிறவங்க தைரியத்தை நான் மனசார பாராட்டுறேன். ஒரு மாடல் ஆறதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என் பேரு ஜீவன், நீங்க ஜீவன் கூட கூப்பிடலாம். மாடலிங் எப்படி உங்களுக்கு பேஷனோ அதே மாதிரி ஒரு பெரிய போட்டோகிராஃபர் ஆகணும்ன்றது என்னோட பேஷன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களை நான் சில ஸ்டில்ஸ் எடுத்துக்கலாமா? ஸ்டாப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களை நான் சில ஸ்டில்ஸ் எடுத்துக்கலாமா? ஸ்டாப். நான் ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அவர் எடுக்கிறது எடுக்கட்டும், நானும் உங்களுக்கு சில ஸ்டில்ஸ் எடுக்கிறேன். யூ நோ ஒன் திங், இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. நான் உங்களுக்கு சார்ஜ் பண்ண போறதில்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? I may look simple, but my work is simply great. I mean போட்டோகிராஃபில நீங்க கேஷுவலா இருங்க, நான் அப்படியே உங்களை ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன். இங்க பாருங்க, I want to become a professional model. நான் மும்பைல இருக்கிற ஒரு மேகசின்காக இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் எடுக்க போறேன். அது கண்டிப்பா உங்களால முடியாது. நீங்க ஒரு ஆர்வ கோளாறு. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்களேன். இந்த பீச் எக்ஸிபிஷன் போய் போட்டோ எடுத்தீங்கன்னா 4 காசு சம்பாதிக்கலாம். ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம், ஓகே? என்ன டியர், கோச்சிட்டு போறதுன்னு பாக்குறியா? எத்தனை பொண்ணுங்களை நாம பார்த்திருப்போம். இதானே ஃபர்ஸ்ட் மீட். போக போக படி வச்சிருவோம். டோன்ட் வரி. அண்ணா லைட்ஸ் கொஞ்சம் டர்ன் பண்ணுங்க. நான் அதை கொஞ்சம் டெர்ன் பண்ணுங்க. ஓகே, ரெடி மேடம். ஓகே, போதும். நார்மல் போஸ் கொடுங்க. சின்ன லைட் அப்ல கொடுங்க. அப்படிதான். கொஞ்சம் சின்ன பண்ணுங்க. ஓகே, ரெடி மேடம். ரெடி. வேற போஸ் கொடுங்க மேடம். கொஞ்சம் வேற மாதிரி. ஓகே, ரெடி. அந்த பக்கம் திருப்பு. ஐயோ,
ஐயோ அந்த பக்கம் திருப்பு சொன்ன கேளு சீக்கிரம் திருப்படி அக்கா வாங்க ஓகே ரெடி மேடம் ரெடி ஸ்மைல் வேண்டாம் மேடம் நார்மலா போதும் ஓகே ரெடி பாத்து வர வேணாமா போ சாரி 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 ஓகே மேடம் ஐம் ரெடி ஓகே ரெடி மேம் என்னன்னா இது இப்பதானே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள உட்கார்ந்து சாப்பிட்டேன் அதுக்குள்ளேயுமா கண்ணை வச்சு தொலையாடி உங்க அப்பா திருநாகேஸ்வரம் போகும்போது அந்த சமயக்கெல்லாம் சேர்த்து அழைச்சிட்டு போயிட்டாரு இந்த டிஃபனை வாங்குறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தாண்டி தெரியும் இந்த அயன்மெண்ட் ஆனே முனுசாமி அவனை அப்படியே தாஜா பண்ணி போய் டிஃபன் வாங்கிட்டு வாடான்னு பாவி பையன் லேட்டா வந்துருவானோ எங்க பசி போயிடுவோன்னு நினைச்சேன் நல்ல வேலை கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டான் ஏய் வடை ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடுறியா ஏன்னா உங்களுக்கு திங்கிறத தவிர வேற எதுவுமே தெரியாதா குடும்ப பொறுப்பு கொஞ்சமாவது இருக்கா என்ன வந்ததுல இருந்து ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க பின்ன மணி என்ன இப்ப 3 ஆச்சு நம்ம பொண்ணு இந்துவ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணுமேன்ட்டு என்னைக்காவது ஒரு நாளாவது ஞாபகப்படுத்தி இருக்கலா ஏய் உனக்கு தான் ஞாபகம் இருக்கணும் அப்ப நான் வேற எதுக்காக உனக்கு ஞாபகப்படுத்தணும் அத விடுங்கோ நம்ம பொண்ணு இந்து எந்த ஸ்கூல்ல படிக்கிறாளானாவது தெரியுமா தெரியுமா இது என்ன பெரிய விஷயம் அவ அது ராகவேந்திரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஐயோ கடவுளே அது நீங்க படிச்ச ஸ்கூல் இந்து படிக்கிறது ஏவி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஓ ஏவி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கரெக்ட் உங்க பொண்ணு இந்து எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு கூட தெரியல நீங்க ஒரு அப்பனா என்னடி என்ன நானும் வந்தது பாக்குறேன் என்ன ரொம்ப தான் திட்டிட்டே இருக்க ஏதோ ஸ்கூல் பேர் மறந்து போச்சு இது ஒரு பெரிய குத்தமா அது மட்டும் இல்லன்னா நம்ம குழந்தைங்க எந்த கிளாஸ்ல படிக்கிறா என்ன மார்க் வாங்குறான்னு இதுல ஏதாவது ஒன்னாவது தெரியுமா உங்களுக்கு பாடி அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒபாமா அவர் பையன் என்ன மார்க் இருக்கிறான்னு அவருக்கே தெரியாது என்ன கொஞ்சம் சாப்பிட விடு உங்களுக்கு சாப்பாடு தவிர வேற எதுவுமே தெரியாதா அப்புறம் எதுக்குன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு கல்யாணம் குழந்தைங்க என்ன இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப போய் இந்த கேள்வி கேக்குற லூசு லூசு நீங்க இப்படி பொறுப்பில்லாம இருக்கிறதாலதான் எங்க அப்பா உங்களை மதிக்காம திருநாகேஸ்வரத்துக்கு உங்களை கூப்பிடாமலே போயிட்டாருனா போனா போட்ட விடு நான் முதல்ல சாப்பிட்டுறேன் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் என்னடி இது என்ன புது பழக்கம் சாப்பிடும்போது பாதியில் தட்டை எடுத்துட்ட என்ன பெரிய பொறுப்பு நீ மட்டும் ரொம்ப பொறுப்பா இருக்கியா குழந்தைல போய் பள்ளிக்கூடத்துல அழைச்சி வருது ஒரு பொறுப்பான விஷயமா அது யார வேணாலும் பண்ணலாண்டி யார் வேணாலும் பண்ணுவா நீங்க பண்ணுவேடா பண்ணுவேண்டி என்கிட்ட சேலஞ்ச் பண்றியா நான் பண்ணுவேண்டி இன்னைக்கு நான் போய் இந்துவை ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வரேன் இன்னைக்கு மட்டும் இல்ல தினம் நான் போய் அழைச்சிட்டு வந்து நான் ஒரு பொறுப்புள்ள அப்பான்னு ப்ரூவ் பண்றேன்டி இந்து எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு சொன்ன ஐயோ ஏவி மெட்ரிகுலேஷன் ஏவி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நான் நேர ஸ்கூலுக்கு போறேன் இந்துவை அழைச்சிட்டு ஜம்முன்னு ஆத்துல வந்து இறங்குறேன் இறங்குறேன் நீ சாப்பிடு டிஃபன் எல்லாம் எனக்கு வயித்த பசிக்கிறது என்ன பட்னியோட வெளியில அனுப்புற ஆனா இந்த பாவம் ஒண்ணு சும்மா விடாது வடைய பார்த்தா சாப்பிடணும் போல இருக்கு நீ முறைக்கிற போங்க இன்னும் 20 நிமிஷம் இருக்கு என்ன பண்ணலாம் ஸ்ரீகுமார் பவன் பயங்கர பசியா இருக்கு ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதான் சப்ளையர் யாருப்பா இங்க இந்த வரேன் சார் யாரு இந்த டேபிள் பாக்குறது நான் தான் சார் வா 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 என்னென்ன இருக்கு
இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி புரோட்டா ஆனியன் தோசை ரவா தோசை மசால் தோசை இருக்கு சார். நீ என்ன பண்ற எல்லாத்துலயும் ஒரு செட்டு கொடு. பார்சலா சார்? சாப்பிட்றதுக்கியா? ஓகே சார். ஆள பாரு. பார்சலா? யாருக்கு வேணும் பார்சல்? சீக்கிரம் கொண்டா. ஏமா நீ பரமேஸ்வர ஐயரோட போய் தானே? ஆமா அங்கிள். உங்க அம்மா வரல? இந்நேரத்துக்கு வந்திருக்கணும், ஆனா இன்னும் வரல அங்கிள். சரி உள்ள வந்து உட்காருமா. இல்ல நான் இங்கே இருக்கேன். அம்மா வந்த உடனே நான் போயிடுறேன். சரிம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏமா நீ பரமேஸ்வர ஐயரோட போய் தானே? ஆமா அங்கிள். உங்க அம்மா வரல? இந்நேரத்துக்கு வந்திருக்கணும், ஆனா இன்னும் வரல அங்கிள். சரி உள்ள வந்து உட்காருமா. இல்ல நான் இங்கே இருக்கேன். அம்மா வந்த உடனே நான் போயிடுறேன். சரிம்மா. இந்த குழந்தைய கடத்தினா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.